சொல்லுங்க. 8/6/2010. 8/6/2010. பிறந்த நேரம்? ஆமா. 12:40 PM. 2:40 PM. 12:40 PM. 12:40 PM. பிறந்த இடம் ஐயா? மேடம், பிறந்த இடம்? பிறந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஒன்றும் இல்லை மேடம், பாப்பா வந்து என்ன படிப்பா, IAS படிப்பாளா இல்ல IPS படிப்பா? ஐயாவுடைய குருஜி ஐயாவுடைய ஜாதக வீடியோவை நிறைய பார்த்திருக்கேன் நான், டீச்சரு. சிம்ம லக்னமா சுபத்துவத்துல வந்து அந்த செவ்வாய் அதிகமான சுபத்துவமா, சூரியன் சுபத்துவமோ, புதன் சுபத்துவமோன்றதுக்கு பாப்பா என்ன படிப்பான்றது தான் வேற. இப்போ இந்த அமைப்பில் சிம்ம லக்னமா கன்னியா லக்னமான்றது கொஞ்சம் டவுட் வரும். 2 நிமிஷம் கழிச்சு பிறந்திருந்தா சிம்ம லக்னம் தான் வருது ஐயா. 12:42 பிறந்திருந்தா கன்னியா லக்னம். 2 நிமிஷம் கழிச்சு பிறந்திருந்தா இல்லை, 2 நிமிஷம் கழிச்சு பிறந்திருந்தா கன்னியா லக்னம். ஆமாங்க. பிறந்த நேரம் 12:40ன்னு அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? அக்யூரேட்டா சொல்ல முடியும். அவங்க எங்க மிஸ்ஸஸ் ஸ்டாஃப் நர்ஸ் தான். சரி. அவ பிறந்த உடனே டைம் எடுத்துட்டாங்க பக்கத்துலேயே இருந்து. சரி, இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள், இந்த குழந்தைக்கு அரசு வேலை உண்டு. சிம்ம லக்னமாக இருந்தால் 10ல் சூரியன் திக்பலமாக இருக்கிறார். அரசு வேலை உண்டுங்க. ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் நல்ல திசைகள் வருது. 26 வயசுக்கு பிறகு சூரிய தசை சந்திர தசை வருது. சந்திரன் ஒரு நிலையில் இந்த மாதிரி அமாவாசை பக்கத்தில் இருக்கக்கூடாது. அரசு வேலை உண்டுங்க. இந்த பாப்பா அரசு வேலையில் தான் ஆசைப்படும். ஆனால் அதனால் அரசு வேலைக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கும். அரசு வேலை உண்டுங்க. வெளி மாநிலத்தில் அரசு வேலை உண்டு, அதாவது மத்திய அரசு வேலை உண்டு. சரிங்களா? சரிங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதும், சூரியன் திக்பலமாக இருக்கிறதும் யோக அமைப்பு. 2ல் சனி இருந்தால் கூட அதை குரு பார்க்கறது நல்ல யோக அமைப்பு. ஆகவே வெளி மாநிலத்தில் அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறதும், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து வலுவாக இருக்கிறதும். காவல்துறையில் கூட வேறு அமைப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த IAS IPS ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான, ஏன்னா அந்த IAS IPSன்னு வந்துட்டாலே கொஞ்சம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஜாதகங்கள் இருக்கணும். சிம்மம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலுவாக இருக்கணும். அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. சரியா? இல்லை, செவ்வாய் அதிகமாக சுபத்துவம் ஆகிது ஐயாக்க. செவ்வாய் வந்து அதிகமான சுபத்துவம் இல்லை. செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறார், அவ்வளோதான். செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது சனிதான. குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சனி தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்பு மத்திய ரயில்வேயில் வேலை கிடைக்கிற அமைப்புகள்லாம் வந்துடும் டக்குன்னு. சனியின் அமைப்புகளில் வேளாண்மை துறை சனி தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சனி தான் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அதாவது சிம்ம லக்னம், செவ்வாய் வந்து லக்னத்தில் தானே இருக்கிறாரு. எப்படி செவ்வாய் அதிக சுபத்துவத்தில் லக்னத்தில் தான் இருக்கிறார். குருவின் பார்வையில் நேரடியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி தான். சனி தான் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் அவர் தான் இருக்கிறாரு. அப்போ 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி லாயர் தொழிலை கொடுத்துரும், வேளாண்மை தொழிலை கொடுத்துரும். மத்திய அரசு பணி, லாயர் தொழில் வந்து மத்திய அரசு பணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால லாயர் தொழில் வராமல் கூட இருக்கலாம். ஆக வேளாண்மை போன்ற அமைப்புகள், சனியின் இன்ஜினியரிங் போன்ற அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் அரசு பணி கிடைக்குங்க. சிம்ம லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா உறுதியாக மத்திய அரசு பணி கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி. நேரம்? வணக்கம்.